அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடெண்டம் வந்து காலையிலேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஏது எடுத்து பார்க்குறப்ப, நமக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து எப்படி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓஎம்ஆர் ஷீட் ரிலேட்டடா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும். புதுசா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஷேடிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி பபிள்ஸ்க்குள்ள தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ சி ஆப்ஷன் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சிக்குள்ள தான் பண்ணணும். சரியா? ஸோ அத தாண்டி இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாரி இவங்களே ஒரு சில மெத்தடாலஜி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் கரெக்ட் மெத்தட் அப்படிங்கிறது. டிக் போடவோ, இன்டூ மார்க் போடுறதோ, டாட் வைக்கிறதோ, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன ஷேட் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்ட் மெத்தடாலஜி என்ன? ஒரு பபிள் இருக்குன்னா, அந்த பபிள்ல கரெக்ட்டா அவுட்லைன ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஷேட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா கொஸ்டின் புக்லெட் நம்பர எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு கொஸ்டின் புக்லெட் குடுக்குறாங்க. அப்புறமா ஆன்சர் ஷீட் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல நமக்கு கொஸ்டின் புக்லெட் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அத நம்ம எடுத்து எழுதணும். அதே மாரி கொஸ்டின் பேப்பர்ல நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரையும் எழுதிச் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாரி கொஸ்டின் புக்லெட் நம்பர் 1, 2, 3, 4ன்னு போடுறோம்னா, அதுக்கு கீழயே 0 டூ 9 வரைக்கும் நம்பர் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர இப்போ இங்க 3 போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ 3 அப்படிங்கிற இந்த பபுள வந்து நம்ம ஷேட் பண்ற மாரி இருக்கும். சரியா? 4 போடுறீங்க அப்படின்னா, 4 அப்படிங்கிற பபுள வந்து ஷேட் பண்ற மாரி இருக்கும். 9 போடுறீங்க அப்படின்னா, 9 அப்படிங்கிறது லாஸ்ட்டா இருக்கும். 9 அப்படிங்கிற பபுள ஷேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்ல நம்ம ஷேட் பண்ணணும். இவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கரெக்ட்டா ஷேட் பண்ணணும். ஓகேவா? மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு பிரச்சனை தான் இது. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா? அதாவது 200 கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? டார்க் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துலயும் வந்து டிக்லாம் போடக்கூடாது. பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்லாம் போடக்கூடாது. என்னதான் பண்ணணும்? எல்லா இடத்துலயுமே ஷேடிங் மட்டும் தான் பண்ணணும். ஓஎம்ஆர பொறுத்தவரைக்கும் ஒண்ணு ஷேட் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா, ரொம்ப கையெழுத்து போடுவோம். சரி ஐ மீன் கையெழுத்து போடுறது ஒண்ணு, ஷேட் பண்றது ஒண்ணா தான் இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நீங்க 200 கேள்வியும் ஷேட் பண்ணல அப்படிங்கிறப்ப, எவ்வளோ கொஸ்டின் ஷேட் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிறத எழுதணும். சரியா? அடுத்தது, தேர்வரின் உறுதிமொழி அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த இடத்துல கையெழுத்து போடணும். ஓகேங்களா? நம்மளோட கையெழுத்து வந்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கணும். இந்த மாரி எக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்ஸுக்குள்ள போடணும். அடுத்ததா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் ஹேண்டோட தம்பு இம்ப்ரஷன வைக்க சொல்லுவாங்க. கைரேகைய இந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? கைரேகை அப்படிங்கிறத வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் அப்படிங்கிறத வைக்கணும். இன்கேஸ் வைக்கல அப்படின்னா, அதுக்கு 0.5 மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்றாங்க. மைனஸ் பண்ணிருவாங்க நம்ம எடுக்கக்கூடிய மொத்த மார்க்ல இருந்து. அடுத்தது இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணுவாரு. இது அவிங்க ஃபில் பண்றாய்ங்களா அப்படிங்கிறத நம்ம தான் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் கூப்பிட்டு அவங்கள பண்ண வைக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ஓஎம்ஆர வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குரூப் 1 ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் குடுத்துருக்காங்க. குரூப் 4 ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் குடுத்துருக்காங்க. டெலகிராம் சேனல்ல இருக்கு. எடுத்து ஒரு தடவ பாருங்க. சரியா? நன்றி.